அந்த பவர் வந்து இங்கே இருக்குது. அதனால் அந்த ஓமகுண்ட விநாயகர் கோயில், அந்த ஓமகுண்டம் அங்கே தான் அவர் அந்த பூஜை பண்ணணும். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. இழந்த சக்தியை மீட்டெடுக்கிறதுக்காக யாகம் செய்தது அந்த இடம் தான். அதனால தான் அது அடையாளமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த ஸ்ரீ சக்கரம் வந்து ஆத்மாவாக இருக்குது. அவரே விஸ்வாமித்திரர், ஆதிமூல விஸ்வாமித்திரர் ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய இடது கையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. எங்கேயுமே இருக்காதுங்க. அது இத்தனோடு ஒரு ஜான் தான் இருக்கும். அதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது. இப்போ அவங்களும் கூட கடவுளை நேரில் பார்த்துருக்கலாம். அதனால் இந்த இடத்துக்கு வந்தால் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அந்த பிரேத தோஷம் இருக்குது அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அந்த தீர்த்தமெல்லாம் நீங்கள் தலையில் போட்டு போங்க. உள்ளுக்குள்ளே இறங்கி அவர் பண்ணின யாக பூஜை இல்லைங்களா, இந்த இடத்துல எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு எப்படி தெரியுங்க? 5000 10,000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது உருவானது. தீர்த்தம் எடுத்து தலையை தெளித்து விளக்கெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப பவர். அதனால் மாந்தி தோஷத்துக்கு ராமர் வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் எல்லாமே திரும்ப கிடச்சிது. அதனால் அவர் அது எல்லா மக்களுக்கும் இங்கே வந்துட்டு போகிறாங்க. அது பலன் நடக்குதுங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதனால் செய்யலாம். ஐயா சரி ரொம்ப